வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க. இதனால பயணிகள் கடும் அவதிப்படுறாங்க அப்படிங்கிற செய்திய நம்மளால ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. ஏற்கனவே ஆம்னி பஸ் ஓனர்ஸ் மேலயும், அந்த வண்டி ஓட்டுறவங்க மேலயும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஃபெஸ்டிவல் டேஸ் அதுவுமா பார்த்தீங்கன்னா, வழக்கத்துக்கு மாறா அதிகமா டிக்கெட்டோட ஃபேர் எல்லாம் 2 மடங்கு, 3 மடங்கு ஏத்திடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. போக்குவரத்து விதிமுறைகளையோ, இல்ல பாதுகாப்பு விதிமுறைகளையோ அவங்க ஒழுங்கா பின்பற்றது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நிறுத்தங்களே இல்லாத இடத்துல நிறுத்தி பயணிகளை ஏத்திக்கிறதும், இறக்கிக்கிறதும் இது வாடிக்கையா நடக்குது அப்படின்னு பல தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஏற்கனவே அ கிளம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாப்ப மாத்தி அரசு பேருந்துகள்லாம் கிளாம்பாக்கத்துல இருந்து கிளம்புவோம் அப்படிங்கும் பொழுது, நாங்க கோயம்பேடுல இருந்து தான் கிளம்புவோம் அப்படின்னு இவங்கலாம் மொரண்டு பிடிச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்னைக்கு புதுசா ஒரு பிரச்சனையும் கிளம்பியிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ மற்ற மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஆம்னி பஸ்ஸுக்கு அந்தந்த மாநிலங்கள் அவங்க சாலை வரி விதிக்கிறாங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்து. எங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார சுமையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி, தொடர்ந்து இவங்க பிரச்சனைய கிளப்பிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அரசு இதுல தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்டையும் அவங்க வச்சு, இன்னைக்கு போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க. இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து மற்ற மாநிலங்கள், அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஆம்னி பஸ்கள் எல்லாரும் இன்னைக்கு வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வாரமா இது நடந்துகிட்டு இருக்கு. இதனால ஏகப்பட்ட பயணிகள் அவதிக்கு உள்ளாறாங்க. அதுவும் இப்ப சபரிமலை சீசன் வேற நடக்குது. ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சவங்கலாம் இன்னைக்கு என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஆம்னி பஸ் ஆப்பரேட்டர்ஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அரசு சார்பாக சிறப்பு பேருந்துகள் விடப்பட்டிருக்குது. குறிப்பாக சபரிமலை சீசன் அப்படிங்கிறதுனால, ம் ஏகப்பட்ட பஸ்ஸஸ பல்வேறு ரூட்ஸ்ல அவங்க விட்டிருக்கிறாங்க. அ பயணிகள் எந்த விதத்திலயும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னி பஸ் தரப்புல அந்த உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஐடிபி, அதாவது ஆல் இந்தியா டிராவல் பர்மிட் அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு நாங்க கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வருஷத்துக்கு குவார்ட்டர்லியா ₹90,000 என்னமோ கட்டுறாங்க. அது கிளியரா எனக்கு தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல் இந்தியா டிராவல் பர்மிட் அக்ராஸ் ஸ்டேட் பார்டர்ஸ் டிராவல் பண்றதுக்கு தான் ஒன்றிய அரசுக்கு நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். கட்டணம் கட்டுறோம். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு மாநிலத்துக்கு நாங்க போகும்பொழுது, அந்த மாநிலத்துக்குன்னு நாங்க எதுக்கு சிறப்பாக ஒரு வரி, இல்ல ஒரு செகண்டரி டாக்ஸா ஒரு ரோட் டாக்ஸ் நாங்க எதுக்கு கட்டணும்? அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு போகக்கூடிய வண்டின்னா, அதுக்கு அவங்க வருஷத்துக்கு ₹2,00,000 கட்ட சொல்றாங்க. இப்படி எல்லாருக்கும் நாங்க வரி கட்டிக்கிட்டு இருந்தோம்னா, எங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப புராஃபிட் மார்ஜின் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, இந்த மாரி வரி கட்டும் பொழுது, எங்களுக்கு லாபமே இல்லாம நஷ்டத்துல நாங்க வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. எங்களுடைய பொழப்பு பாதிக்கப்படுது அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் ஸ்ட்ரைக்ல இறங்கியிருக்காங்க. அரசு தரப்புல, ஸ்டேட் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு போடக்கூடிய வரி வேற. ஆனா, ஸ்டேட்ஸ் தரப்புல இருந்து நாங்க போடக்கூடிய வரி வேற. இப்ப எங்களுடைய மாநிலத்துல நீங்க ஆப்பரேட் பண்றீங்கன்னா, அதற்கு நீங்க மாநிலத்துக்கு ஒரு வரி கட்டணுமா இல்லையா? இது எங்களுடைய உரிமை இல்லையா? நாங்க கேட்கறது எங்களுடைய உரிமை இல்லையா? அப்ப ஸ்டேட்க்கு எங்கேருந்து ரெவென்யூ வரும்? எல்லாமே ஒன்றிய அரசுக்கு போயிடுச்சுன்னா, எங்களுக்கு எங்கேருந்து ரெவென்யூ வரும்? அப்படிங்கிற கேள்விய எழுப்புறாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா டிராவல் பர்மிட் மூலமாக ஒன்றிய அரசு கலெக்ட் பண்ற அந்த வரியில ஒரு பங்க அவங்க ஸ்டேட்ஸ்க்கு பிரிச்சு குடுக்குறாங்க. அதாவது கடந்த 3 பினான்சியல் இயர்ஸ்ல எந்த அளவுக்கு அவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறத வச்சு, ஒரு ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணி, இதுல வரக்கூடிய ரெவென்யூல ஒரு பங்க ஸ்டேட்டுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கிறது. அப்படி கொடுத்தும் அத மீறி நீங்க எப்படி செகண்டரியா நீங்க இத இந்த மாதிரி ஒரு ரோட் டாக்ஸ நீங்க கலெக்ட் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆம்னி ஓனர்ஸ், பஸ் ஓனர்ஸ் தரப்புல இருந்து. ஆனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஐடிபிஏ தவிர மாநிலங்கள் இந்த மாதிரி செகண்டரி டாக்ஸ் வசூலிக்க கூடாது அப்படின்னு எந்த விதமான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸோ, ரெகுலேஷன்ஸோ கிடையாது அப்படின்னு ஸ்டேட் தரப்புல இருந்து சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை முன்னுக்கு பின் போயிட்டே இருக்கே தவிர, இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள். திடீர்னு நீங்க அதுவும் ஃபெஸ்டிவல் சீசன் வேற. நான் சொன்ன மாதிரி சபரிமலை சீசன் ஒரு பக்கம் நடக்குது. தொடர்ந்து இந்த 3 மாதங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும். மழை வருது. நெறைய பேர் ஊருக்கு போகணும்னு நெனைப்பாங்க. ஹாலிடேஸ் நெறைய வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு இந்த ஆம்னி பஸ் ஓனர்ஸ்லாம் வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டு, திடீர்னு பஸ் எல்லாம் கேன்சல் பண்ணதுனால ஏகப்பட்ட பயணிகள்
கடுமையான உளைச்சலுக்கு உண்டாறாங்க. அதுவும் பொதுவாக இந்த ஆம்னி பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நைட் டைம் டிராவல் தான் அதிகம் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது, நைட் டைம்ல இந்த மாரி ப்ரீ புக் பண்ணி டிராவல் திடீர்னு கேன்சல் ஆகும் பொழுது, இதனால பயணிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக பெண்கள், வயதானவர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆப்பரேட்டர்ஸ் ஆப்பரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் கேன்சல் ஆனதுனால, இன்னொரு பக்கம் ஆப்பரேட் பண்ணக்கூடியவங்க பஸ் ஃபேர 2, 3 மடங்கு ஏத்திடுறாங்க. ரூ. 900 வாங்குற இடத்துல ஒரு டிக்கெட்டுக்கு ரூ. 3000 வரைக்கும் வசூல் பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ பொதுமக்களுக்கு வேற வழியே இல்ல. ஆத்திர அவசரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போகணும், ஒரு கல்யாண காட்சிக்கு நான் போகணும், ஒரு இன்டர்வியூக்கு நான் போகணும், இல்ல நான் ஊருக்கு போகணும், வயசானவங்க ஊருக்கு போகணும் அப்படிங்கும் பொழுது, வேற வழியே இல்லாம 3 மடங்கு ஃபேர் குடுத்து பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அப்படி இல்லன்னா, அரசு பேருந்துகள பயன்படுத்தக்கூடிய நிலைமை. அப்ப அரசுல எக்ஸ்ட்ரா பேருந்துகள் இல்லாததுனால, ஏற்கனவே அரசு பேருந்துகள்ல கூட்ட நெரிசல் இருக்கிறதுனால, கிட்டத்தட்ட 5ல இருந்து 8 மணி நேரம் வெயிட் பண்ணி டிராவல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, கேன்சலேஷன். இப்படி திடீர்னு பிரயாணத்த கேன்சல் பண்றதுனால, டிக்கெட்ட ஏற்கனவே காசு குடுத்து புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிரச்சனை ஏற்படுது. சின்ன சின்ன டிராவல்ஸ் டிக்கெட்ட ரீஃபண்டே பண்றதில்ல. இல்ல முழுமையான காஸ்ட்ட ரீஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு பெரும் பகுதிய பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இதனாலயும் பயணிகளுக்கு தான் நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன நாம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, தொடர்ந்து நடக்கக்கூடிய விபத்துக்கள். இதுக்கு முக்கியமான பல காரணங்கள் சொல்றாங்க. இந்த கடந்த 2, 3 மாசத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்ளோ விபத்துக்கள். அக்டோபர் 24ஆம் தேதி ஆந்திர பிரதேஷ்க்கு போற ஆம்னி பஸ் இந்த மாதிரி தான் போற வழியில ஒரு மோட்டார் சைக்கிளோட நேருக்கு நேர் மோதி தீப்பிடிச்சு, அதுல கிட்டத்தட்ட 20, 25 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல அனாலிசிஸ் பண்ண ஃபோரென்சிக் டீம் என்ன சொல்றாங்கன்னா, பஸ்ல பிரயாணம் பண்ண பயணிகள் எல்லாம் ஸ்மார்ட் போன் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 234 ஸ்மார்ட் போன்ஸ் வெடிச்சதுனால தான் இவ்ளோ பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் தான் பல பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. கடந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட். ஒரு ஆம்னி பஸ் அதிவேகமாக சாலையில பிரயாணம் பண்ணி சென்டர் மீடியன் இடிச்சுக்கிட்டு எதிர்பக்கம் வரைக்கும் போயிடுச்சு. நல்ல வேளை குறுக்க வேற எதுவும் வண்டி வராததுனால பெரிய உயிர் சேதம் எல்லாம் இல்லாம தப்பிச்சுட்டாங்க. இல்லன்னா யோசிச்சு பாருங்க நிலைமை என்ன? நேத்து தென்காசியில 2 ஆம்னி பஸ்கள் இந்த மாதிரி தான் நேருக்கு நேர் அதிவேகமாக மோதி, அதுல பல பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள நம்ம பார்க்க முடியுது. அப்போ தொடர்ந்து இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் பொதுமக்கள் தரப்புல இருந்து வருது. ஒரு பக்கம் டிக்கெட்டுக்கு நீங்க அதிகமா ஃபேர் வாங்குறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பாதுகாப்பான ஒரு பிரயாணத்த நீங்க உறுதி செய்றீங்களா? அப்படின்னு கேட்டா இல்ல. இதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எந்த போக்குவரத்து சாலை விதிமுறைகளையும் இவங்க பின்பற்றதே கிடையாது. ஓவர் ஸ்பீடிங்ல போறது, அன்டைம்ல வண்டி எடுக்கிறது, அப்புறம் நிறுத்த வேண்டிய இடத்த தாண்டி அதிவேகமா போய் வேற எங்கேயாவது நிறுத்தி பயணிகளுக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தை ஏற்படுத்துது. இந்த மாரி விஷயங்கள் அதிகம் சொல்றாங்க. 2வது விஷயம் என்னன்னா, டிரைவர்ஸ்க்கு போதுமான ரெஸ்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இரவு நேரங்கள்ல அவங்க வண்டி ஓட்டுறதுனால, ஒண்ணு ரொம்ப அலட்சியமா ஓட்டுறாங்க, இல்ல ஓட்டும்போதே தூங்கிடுறாங்க. இது போன்ற காரணங்கள்னால விபத்துகள் அதிகமா ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப டிரைவர்ஸ்க்கு போதுமான ரெஸ்ட் குடுக்கணும். அவங்களுக்கு டிஃபென்சிவ் டிரைவிங் எப்படி பண்றது? நைட் டைம் டிரைவிங் எப்படி பண்றது? அப்படிங்கிறதுக்கு ரெகுலரா அவங்களுக்கு ஓரியன்டேஷன் குடுக்கணும். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. 3வது வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ். அதாவது ஒரு கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காக நீங்க இந்த மாதிரி பஸ்ஸஸ் நீங்க ஆப்பரேட் பண்றீங்கன்னா, அத ரெகுலரா சர்வீஸ் பண்ணி, ரெகுலரா மெயின்டெயின் பண்ணி, அதுல சேஃப்டி பிரிகாஷன்ஸ், ஃபயர் சேஃப்டி முக்கியமா எல்லாம் சரியா இருக்கா? அப்படிங்கிறத பீரியாடிக்கா பஸ் ஓனர்ஸும் மெயின்டெயின் பண்ணணும். இந்த போக்குவரத்து துறையும் அத செக் பண்ணணும். ஆனா, அங்கேயும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லேக் இருக்கு. இவங்களும் சரியா மெயின்டெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. போக்குவரத்து துறையும் பயணிகளோட சேஃப்டிக்காக இத பீரியாடிக்கலா செக் பண்ணி, அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றாங்களா? அப்படிங்கிறத செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. மீறுறவங்களுக்கு தண்டனையும் கடுமையா விதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 4வது மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, பாதுகாப்பு விதிமுறைகள இவங்க மீறுறாங்க. அதாவது இவங்க அதிக பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு போணுங்கிறதுக்காக, சில பஸ்ஸஸ்ல உள்ள சேஞ்சஸ் பண்றாங்க. சீட்டிங் பேட்டர்ன்ல இருக்கைகளுடைய அமைப்பையே இவங்க மாற்றி அமைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாங்க. இப்படி ஆம்னி பஸ் ஓனர்ஸ் மீது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அப்போ இதுல 2 தரப்புலயும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஆம்னி பஸ் டிரைவர்ஸ் வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கை தான். அவங்க ரொம்ப மெல்லிய மார்ஜின்ல நாங்க ஆப்பரேட் பண்றோம். அப்ப எங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி அரசாங்கம் தலையிட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் பொழுது, இந்த மாதிரி அதிக கட்டணம் வசூலிக்கிறது அப்படின்ற பிரச்சனைகள் நின்னுடும். இல்ல இந்த மாதிரி பஸ்கள் போகும்பொழுது ஏதாவது ஒரு செக் போஸ்ட்ல வேற ஒரு மாநிலத்துல அவன் புடிச்சு நிறுத்திட்டான்னா,
அவன் வந்து ரோட் டாக்ஸ் நீங்க கட்டல அப்படிங்கிறதுக்காக பிடிச்சு நிறுத்துறான். ஆனா, இதனால பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணிகள். கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஒரு செக் போஸ்ட்ல பிடிச்சு நிறுத்தி வச்சுடுறான். இரவு நேரங்கள்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எதிர்பார்த்து அவங்க மீதி பயணத்த வந்து கடக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே அதிகமா குடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. இதுல பாதி வழியில நட்ட நடுவுல இறக்கி விட்டுட்டு, அங்கேருந்து வேற மீன்ஸ புடிச்சு நீங்க வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஆம்னி பஸ் அதிகம் பயன்படுத்துறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன பிசினஸ்ல ஈடுபட்டிருக்கிறவங்க, ஐடி எம்ப்ளாயீஸ், அப்புறம் கல்லூரிக்கு போகவங்க, மருத்துவ துறையில் வேலை செய்றவங்க, இவங்கெல்லாம் அதிகம் பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இந்த மாரி திடீர்னு ஒரு வேலை நிறுத்தத்துல அவங்க ஈடுபடும் பொழுது, இது டே டு டே ரெகுலர் அஃபேர்ஸ்லயே எத்தனையோ பேருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப இந்த விஷயத்துல அரசு உடனே தலையிட்டு, இதற்கான ஒரு சரியான தீர்வை கண்டறிய வேண்டும். இதுல மாநில அரசு மட்டும் இல்லாம, ஒன்றிய அரசும் தலையிடணும். இப்போ ஆம்னிபஸ் காரங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அதுதானே. நாங்க ஆல்ரெடி ஆல் இண்டியா டிராவல் பெர்மிட்க்கு கட்டணம் கட்டுறோம். அப்ப ஸ்டேட்ஸ்க்கு நாங்க ஏன் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல ஒன்றிய அரசு, மாநில அரசு 2 பேரும் உட்கார்ந்து கலந்து பேசி, ஒரு சுமூகமான ஒரு சொல்யூஷன நீங்க கொண்டு வரணும். ஒரு பக்கம் நீங்க வந்து ஆல் இண்டியா டிராவல் பெர்மிட்ன்னு நீங்க ஒரு ஃபண்ட கலெக்ட் பண்றீங்கன்னா, அப்புறம் தனியா எதுக்கு ரோட் டாக்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சொல்யூஷன் வர வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து நீடிக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆம்னி பஸ் டிரைவர்ஸ் அரசாங்கத்த மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்க கஸ்டமர் சேஃபா ஃபீல் பண்றாங்களா? உங்க கஸ்டமர் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களா? உங்க கஸ்டமருக்கு வேல்யூ ஃபார் மனி சர்வீஸ நீங்க புரொவைட் பண்றீங்களா? அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க உறுதி செய்யணும். ஆரோக்கியமான போட்டி வந்து எல்லா துறைகள்லயும் இருக்கும். அதே மாரியான போட்டி இங்கேயும் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்ஃபாக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பல மாநிலங்கள்ல இந்த பஸ் போக்குவரத்தையே வந்து பிரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பிரைவேட் ஆம்னி பஸ் டிரைவர்ஸ், ஓனர்ஸ் எல்லாம் அரசாங்கத்தோட சேர்ந்து நீங்க கோஆப்பரேட் பண்ணும் பொழுதுதான், இதற்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வை நீங்க காண முடியும். அட் த எண்ட் ஆஃப் த டே வாடிக்கையாளர்கள் தான் உங்களுடைய பிசினஸ டிரைவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துறாதீங்க. அந்த வாடிக்கையாளர்களுக்கு வேல்யூ ஃபார் மனி அண்ட் சேஃப் டிராவல் அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரொவைட் பண்ணா மட்டும் தான் இந்த பிசினஸ்ல உங்களால சஸ்டெயின் பண்ணி நிக்க முடியும். அதனால உங்களுடைய குறைகள ஒரு பக்கம் அரசாங்கத்திட்ட சொல்லும் பொழுது, மக்களோட குறைகள் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் காது குடுத்து கேட்டு, அதை நிவர்த்தி செய்யறதுக்கான வழிவகையும் இந்த ஆம்னிபஸ் அசோசியேஷனை சார்ந்தவர்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட கோரிக்கை. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.